ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு. என்னங்க ஆறு? என்ன இத மசாலா மந்திரவாதி மாதிரி உட்கார்ந்து மந்திரம் ஓதிட்டு இருக்கீங்க? ஐம்புலன்களையும் அடக்க இந்த மந்திரத்தை 5000 தடவை சொல்லணுமா? 1000 தான் ஆயிருக்கு, இன்னும் 4000 பாக்கி. சரி சரி, முதல்ல இந்த பால் சாப்பிடுங்க. என்ன இந்த ஆளு பாலை எப்படி குடிக்கிறாரு? பாலையே பாத்திருக்க மாட்டாரோ? பால் ரொம்ப ருசியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொண்டு வரியா? கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? எச்சில் பாலுக்கு ஏகப்பட்ட சுவைன்னு சொல்லுவாங்க, அதான் எனக்கு கிடைக்காம போயிடுச்சே. ஐயோ, எச்சில் பால்லாம் குடிக்க கூடாது, குடிச்சா கண்ட கண்ட வியாதி வரும். ஏன் இப்படி ஆயிட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரியாது. ஆறு மனமே ஆறு. என்னங்க ஏன் தள்ளி போறீங்க? தனியா படுக்கதா? ஐயோ, இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்துதான் படுக்கணும். ஐயோ, இது என்ன முதலுக்கே மோசமா இருக்கு? முதல்ல மோசமா தான் இருக்கும், போக போகத்தான் சொர்க்கமா இருக்கும். அம்மாடி, இந்த காலத்து பொண்ணுங்க நம்பவே கூடாதுப்பா. இன்னும் எங்கேதான் காணுமே. இதுக்குதான் கல்யாணம் ஆன உடனே பகலே சாந்தி முகூர்த்தம் வைக்கணுங்கிறது. யாரு விடுவாங்க உலகத்துல? போற போக்க பார்த்தா ஒரு ரோஜா கூட மிஞ்சாது போல இருக்கு. கீதா, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? முதல் இரவுல மாப்பிள்ளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. தெரியுமா? எப்படி? எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இத பத்தி தானே பேசிக்குவோம். எனக்கே கத்து கொடுத்துருவ போல இருக்கேன். நட நட நட. விழுந்துருச்சே, பால் சம்பா கொண்டாடி. இப்படி நான் கொடுக்க மாட்டேன், அத்தானுக்கு நான் தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கறது முறை இல்ல. அல்பா அல்பா, நான் அதுக்கு சொல்லலடி. தோல்ல பள்ளி விழுந்தா தோஷம். 10 நாளைக்கு தாம்பத்திய உறவே இருக்க கூடாது. வா வா, தனியா படுத்துக்கலாம். அத்தை, அவரு 20 வருஷமா தனியா படுத்திருந்தவரு 10 நாளைக்கு தனியா படுத்திருந்தா ஒண்ணும் ஆயிடாது. வாடினா என்னங்க என்னங்க என்ன இன்னைக்கு எங்க 10 மட பாட்டி உங்க மனசு கோணாம நடந்துக்க சொன்னாங்க. எங்க பள்ளத்தூர் பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்க. பாட்டிகளை விடுங்க, நானே கேக்குறேன், உங்களுக்கு என் மேல ஆசையே இல்லையா? ஆசை இல்லாமல கல்யாணம் பண்ணி கொண்டு, ஆனா நீ என்னென்னமோ சொல்றியே, அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதோ. என்னங்க அடி பாவிங்களா, பள்ளியை காமிச்சு என் கீதாவை பள்ளி அறைக்குள்ள வராம பண்ணிட்டீங்களே. எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தேன், எல்லாம் வீணா போச்சு. இனிமே இந்த பள்ளியை ஒழிக்கிறதா என் லட்சியம். எங்க பள்ளி பள்ளி பள்ளி. எங்கம்மா போற? அவர் காஃபி கொடுக்கணும், அதான் கிச்சனுக்கு போறேன். ஐய, விவரம் தெரியாத பொண்ணா இருக்கேம்மா. சாந்தி முகூர்த்தம் ஆயிருக்கு, குளிக்காம எதையும் தொடக்கூடாதுமா. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் நடக்கலாமா? என்னங்க பொண்ணு சொல்றது? கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன். நம்ம முதல் இரவுல கூட நீ முதல்ல என்ன பார்த்து பயந்த, கூச்சப்பட்ட. சுருங்க சொல்லி விளக்கறதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம 2 பேருக்குள்ள கச்சா முச்சா. உங்களுக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே தெரியாது. நீ தாண்டி ஒண்ணும் தெரியாத பொண்ணா இருக்கிற. அவங்க ராத்திரி பூராவும் ஊர்க்கதை பேசிருப்பாங்க, பகல்ல உணர்ச்சி வசப்படுவாங்க. சோ இன்னிய நைட் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். விடுங்க விடுங்க, நம்பவே முடியாது. ஏண்டி, வயசான என்ன பார்த்தா நம்ப முடியாதுன்ற? இந்த காலத்துல வயசு பசங்களை விட வயசானவங்க தான் அதிக சிலுமிஷம் பண்றாங்க. What is the meaning of சிலுமிஷம்? சிலுமிஷம்னா என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு ராத்திரி புஸ்தகத்தை ஒரு புரட்டு புரட்டிடுறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், சாந்தி முகூர்த்தம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்னடானா கல்யாணம் ஆகியும் கன்னியாவே வாழ வேண்டியிருக்கு. எல்லாம் இந்த பள்ளத்தூர் பாட்டியால வந்த வேலை. உனக்கு பாட்டியம்ம, எனக்கு பள்ளியம்ம. கீதா, முதல்ல இந்த பாட்டிகளையும் பள்ளிகளையும் ஒழிக்கணும், அப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏண்டி, உன் ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு டுயட் கூடவா பாடல?
வந்த மியூசிக் டைரக்டர் சரியில்லை. அங்க எப்படி கம்போசிங்கே நடக்கலடி. சரி உன் விஷயத்த சொல்லு. வயிற்றுல கிளப்பாதடி. 6 மணமே 6ன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ பட்னத்தாரோட ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, நாம இப்படியே இருந்துட்டா எப்படி? உடனே போராட்டத்தை தொடங்க வேண்டியதுதான். இந்த நாட்டுல இதுக்கெல்லாம் போராட்டமா? அறிவு கெட்டவளே, ஆம்பளைங்களை வசியப்படுத்தி தாண்டி ஜெயிக்கணும். எப்படி வசியப்படுத்துறது? அத நம்ம வீட்டுல இருக்கிற கிழ ஜோடிகளை பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். அத இந்த இளஞ்சோடிகள் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அப்படியா? ஏய், எனக்கு சொல்லி கொடுக்குறியா? கிட்டவா, சுருங்க சொல்லி விளங்க வச்சிடுறேன். என் ஃபர்ஸ்ட் நைட்ல தான் பல்லி வந்து கெடுத்துருச்சு. உனக்கு என்னடா குறை? எல்லாம் என்னோட பழி வாங்குற திட்டத்தோட முதல் கட்டம் தான். டேய் பாவண்டா ராதா, உன்னையே உயிர்க்குறையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அவளை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. நான் பழி வாங்குறது ராதாவில்ல, அவங்க அப்பாவை. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கும் ராதாவோட அப்பா பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? மகளுக்கு கல்யாணம் நடந்துட்டா மட்டும் போதாது, கண்ணி கழியலனாலும் அவங்க அப்பா அம்மா கண்ணீர் விடதான் செய்வாங்க. டேய், அவர் உங்க அக்கா வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணதுக்காக நீ ராதா வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றது நியாயம் இல்ல. நாகராஜ், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத. அவர் மனம் திருந்தி எங்க அக்காவை ஏத்துக்கிற வரைக்கும் அவரை நான் விட போறதில்ல. அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி தனியா குளிக்கணும். தாலியை கட்டினதுக்கு அப்புறம் துணையோட குளிக்கணும். அதான் ஜாலி. இத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குதே ஜடம். இப்ப என்ன பண்றது? ஜடம் ஜடம், என்னங்க என்னங்க, என்ன? உங்களுக்கு ஃபாரின் சோப் கொண்டா கொண்டா. எங்க கைய நீட்டிட்டு இருக்கேன்ல. அம்மாமா கையெடு, கதவை சாத்தணும். ச்சே. இப்ப என்ன பண்றது? ஷாம்பு முயற்சி உடையா இகழ்ச்சி அடையா? நம்ம சாமியார்ட்ட ஷாம்பு வச்சு ட்ரை பண்ண வேண்டியதா? என்னங்க என்னங்க, என்ன? இந்தாங்க ஷாம்பு. இதுவும் ஃபாரின் தான். ஷாம்பு? இப்பவும் கையை எடுத்துக்கணுமா? ஆமாமா, கதவை சாத்தணும்ல. ச்சே, சுத்த மக்கால இருக்காரு. பொண்டாட்டி மனசு தெரிஞ்சுக்கிட்டு ஜாட மாடையா புரிஞ்சுக்கிட்டு உள்ள இழுத்துக்க வேண்டியது தானே. இப்ப எப்படி உள்ள போறது? ஆ, இந்த டவலோட உள்ள போக வேண்டியதுதான். என்னங்க டவல்? என்னங்க, நானே உள்ள வந்து முதுகு தேய்ச்சி விட்டுட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. நானே நல்லா முதுகு தேய்ச்சுக்குவேன், நீ போப்போ. இவரை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு சாமியார கட்டிட்டு இருக்கலாம். இவருக்கு மீச முளைச்சு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. எல்லாம் என் தலை எழுத்து. வரட்டும் வரட்டும். ரொம்ப தேங்க்ஸ் ராதா. நீ கொடுத்த ஃபாரின் சோப், ஷாம்பு எல்லாம் போட்டு நம்ம பிண்டோவை நல்லா குளிப்பாட்டிட்டேன். என்னது? அப்ப உள்ள குளிச்சது நீங்க இல்லையா? நீ ஆசையா கொடுத்ததெல்லாம் நம்ம பிண்டோவுக்கு தான். பிண்டோ, ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லு. குட் பாய். கொடுத்து வச்ச நாய். நீதான் கடைசி பல்லியா? உன்னைய தீர்த்து கட்டிடுறேன். ஐயோ, என்ன தவறலாம்? கீதா, இனிமே நம்ம வீட்டுல பல்லியே கிடையாது. எல்லாத்தையும் அடிச்சுட்டேன். நம்ம தாம்பத்திய உறவுக்கு இனிமே தடையே கிடையாது. அப்படியா? இந்த போர்வை. இது எதுக்கு? தப்பி தவறி ஏதாவது ஒரு பள்ளி மேல துள்ளி விழுந்துட்டா தாம்பத்திய உறவை தள்ளி வச்சிடுவாங்க. அதனாலதான் முன்ஜாகிரதையா இந்த போர்வையை நான் உனக்கு கொடுக்குறேன். கெட்டிக்காரத்தான். ஐயோ, உங்க மேல பள்ளி விழுந்துருச்சே. நல்ல வேளை யாரும் பாக்கலவா? இன்னையோட கெடு முடியுது. அதான் பொண்டாட்டி கூட்டிட்டு போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மேல பள்ளி விழுந்ததே. ஆம்பளை மேல பள்ளி விழுந்தா ஒண்ணும் தப்பு இல்ல. யார் சொன்னது? பொம்பளை மேல பள்ளி விழுந்தா 10 நாள் தள்ளி இருக்கணும். ஆம்பளை மேல விழுந்தா எத்தனை நாள் பிரிஞ்சு இருக்கணும் தெரியுமா? 60 நாள். 2 பேரும் பிரிஞ்சிருங்க. பள்ளியை கூட சமாளிச்சலாம் போல இருக்கு. இந்த யானையை சமாளிக்க முடியலையே. குண்டு, இந்த இளஞ்சோடிகளை பிரிக்காத. கொஞ்சம் இறக்கம் காட்டு. முடியாது. அப்படியே நீங்க உள்ள போகணும். என் பிணத்து மேலதான் நடந்து போகணும். அப்படியே உன் மேல நடந்து போனா கூட ரூம் போய் சேர்றதுக்கு 60 நாள் ஆகும். சும்மா புலம்பாதீங்க. சீக்கிரம் 2 பேரும் பிரிஞ்சு போங்க. போங்க. வேண்டாம். எங்க போனாலும் இடைஞ்சலா இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் விடுவேனா? சாமியே சரணம்
சரணம் பொன்னையப்பா சாமியே ஐயோ இதெல்லாம் கோலம். பாக்காதீங்க பாக்காதீங்கன்னா சரி பாக்கல. அட என்னங்க நீங்க, நான் விளையாட்டுக்கு சொன்னா ஒரேடியா திரும்பிட்டீங்களே. பாருங்க பாருங்கண்ணா. பாக்குறேன். கிட்ட வாங்க கிட்ட வாங்கண்ணா. சேலையை மேல எடுத்து போடுங்க. சேலையை நான் போட்டா என்னோட புருஷத்தன்மையே போயிடும். ஆமா, இப்ப மட்டும் என்ன புருஷத்தன்மை பொங்கி வழியுதோ. சேலை எடுத்து போடுங்கண்ணா. பொண்டாட்டி துணிய புருஷன் எடுத்து போட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க ராதா. இப்ப மட்டும் என்ன எல்லாரும் தப்பாதான் நினைக்கிறாங்க. ஐயே இதென்ன கையில சாணி அப்படி வச்சிருக்க? ஐயோ இது சாணி இல்லைங்க, மருதாணி. ஓ இந்த கோவில் பிரசாதம் குங்குமம் எடுத்துக்க. நான் தான் மருதாணி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, நீங்களே வச்சு விடுங்க. அடடடடா, உன் முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. புரியுது. அல்வாக்கு தானே அலையிற. அலையாத அலையாத. இந்தா உனக்கு என்ன வாங்கி வந்த? கையில கொடுத்தா எப்படி? சரி உங்களுக்கு சரி வேண்டாம். ம். 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 அல்வா சுமாரா தான் இருக்குல்ல? இதுக்குதான் உன்கிட்ட எதையும் வாங்கி சாப்பிட கூடாது. இவருக்கு இது போதாதா?